வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 வாழைக்காய் ரவுண்டு அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச வாழைக்காயை போட்டாச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானது 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். வாழைக்காய் வாயுங்கிறதுனால இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கலந்துட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் இந்த அளவுக்கு தண்ணிலாம் சுண்டி வெந்தோடனே, இந்த அளவுக்கு வெந்தோடனே நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றி இதை பரட்டி எடுத்து நல்ல மசாலாலாம் குக் பண்ணோன்னு ஆஃப் பண்ண வேண்டியதான். சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சே தட்டி விடணும். பரட்டி விட்டு நல்லா செவந்தோடனே இறக்கிட வேண்டியதான். சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு பரட்டி விடுங்க. நல்லா வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.